ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் இந்த பாணி. ஸோ நம்ம தசமகா வித்யா அந்த வீடியோ பார்த்துருந்தோம் இல்லைங்களா, ஒரு 2 பதிவு முன்னாடி பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நிறைய பேர்த்துக்கு அதில் உண்மையாலுமே ஒரு விருப்பமும் ஆர்வமும் இருக்குது. ஸோ அந்த நூலில் வந்து தெய்வத்தை எப்படி வழிபடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்க. ஏறத்தாழ 1-2 விஷயம் நமக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். அதில் ஒன்று ரெகுலராக நம்ம பண்ணுறது தான். இன்றைக்கி அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டே வருவோம். நான் எந்த பதிவு இப்போ சொல்கிறதுக்கு முன்னதாக திருமந்திரத்துலேருந்து 2 பாட்டு சொல்கிறேன், அதை மனசில் வச்சுக்கங்க. பின்ன அது வந்து நேரம் இருந்தால் அதுக்கு உண்டான விளக்கம் அப்படிங்கிறத பார்ப்போம். மூலர்வரான் சொல்கிறது பாருங்கள். படமாடக் கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயின், நடமாடக் கோயில் நம்பர்க்கு ஆங்கு ஆஹா, நடமாடக் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில், படமாடக் கோயில் பகவர்க்கு அது ஆமே அப்படின்ட்டு. சரிங்களா? சாமி கொண்டு எல்லாத்தையும் கொட்டுறதுனால உசுரோட சுற்றுற சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய மனுஷனுக்கு ஒரு பயனும் இல்லை. ஆனால் உசுரோட சுற்றுற சாமின்னு சொல்லக்கூடிய இந்த மனுஷனுக்கு ஒரு சோத்தை போட்டேன்னு வச்சுக்கோ, அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கக்கூடிய அந்த கல் சிலை போல் இருக்கக்கூடிய அந்த சாமி இருக்கு, அதுக்கு போய் சேர்ந்துடும் அப்படிங்கிறார். இது ஒரு பாட்டு. நேற்று என்டி டாக்ஸில் இன்னொரு பாட்டு பார்த்துருந்தோம். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே அப்படின்னு சொல்லிட்டு சாமி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு இலையை பிச்சு சாமி தான் என்னால் முடியும் அப்படின்னு மனசார கொடுத்தேன்னா அது போதும். பிற உயிர்கள் பசியால் வாடும் பொழுது, தாகத்தால் நிற்கும் பொழுது அதற்கு ஒரு வாய் உணவளி போதும். நீ சாப்பிடும் பொழுது ஒரு கைப்பிடி பிற உயிர்களுக்காக நீ எடுத்துக்கொடு, அது போதும். பிறர் மனம் நோகாதபடி இன்முகம் காட்டியவர்கள் கூட பேசி இது போதும், இது போதும். இதுதான் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறார். இது ரெண்டையும் மனசில் வச்சுக்கங்க. சரிங்களா? சரி, 3 வகை நமக்கு வந்து பெரியவங்க வழிகாட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க இறையை வழிபடுவதற்காக. முதல், எல்லாருக்கும் போதும், இதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எந்த ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. முதல் பக்தி. சரிங்களா? இந்த பக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது முழுமையாக உங்களை வந்து அர்ப்பணித்து கொள்வது அப்படிங்கிறதுல தான் இருக்குது. மனசு எப்படியோ அதுபடி உங்களுடைய இறையோடு நம்ம கூட இணையக்கூடிய அந்த ஒரு நிலை அப்படி தான் இருக்கும். பக்தி முழுமையாக அர்ப்பணித்து கொள்வது, சரண்டர், அவ்வளோதான். செல்ஃப் சரண்டர். எனக்கு நானே இல்லை, நீ இருக்க, அவ்வளோதான். அப்போது நான் செய்யக்கூடிய செயலிருந்து எனக்கு எண்ணக்கூடிய எண்ணத்து எல்லாமே நீ மட்டும்தான், எனக்கு உன்னையை தவிர வேறு யாருமே கிடையாது, எதுவுமே கிடையாது, எனக்கு நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அந்த முழு சரண்டர். இது நம்மளுடைய கலாச்சாரத்தோடவே ஊறி போய் ஒன்றி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த பக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கு எந்த விதமான சட்டத்திட்டங்களும் கிடையாது. மேலே பார்த்து கையை கும்பிட்டாலும் அது சாமி தான், கல்லை நட்டு வச்சு கும்பிட்டாலும் சாமி தான், இல்லைங்களா? ஒரு கைப்பிடி எடுத்து மண்ணை பிடிச்சி வச்சாலும் அது சாமி தான், மஞ்சளை பிடிச்சி வச்சாலும் சாமி தான், சனி பிடிச்சி வச்சாலும் சாமி. என்ன பண்ணினாலும் அது சாமின்னு நான் நம்பினேன்னா அது சாமி, அவ்வளோதான். ஸோ நீ இதற்கு இந்த மாதிரி தான் சொல்லணும், இந்த மாதிரி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என் வாய்க்கு என்ன வருதோ அதை நான் சொல்லலாம், அது ஏற்றுக்கும். என்னால் என்ன கொடுக்க முடியுதோ கொடுக்கலாம், அது ஏற்றுக்கும். மனசு சுத்தமாக இருந்தால் அது கேட்டுக்கும், அவ்வளோதான். இங்கே வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அப்போது அந்த சாமியை நீ எந்த மாதிரி எப்படி வேணாலும் பார்த்துட்டு போ, இல்லையா? சைவ குறவர்கள் 4 பேர். திருஞான சம்பந்தருக்கு அவங்க தாய் தந்தையராக தெரிஞ்சாங்க. திருநாவுக்கரசருக்கு ஆண்டான் அடிமை. சரிங்களா? அவருக்கு பல ரூபமாக தெரிஞ்சது சாமி. நீ என்னை ஆண்டவன், நான் உனக்கு அடிமை, அவ்வளோதான். இந்த நிலையில் அவர் இருந்தார். சுந்தரருக்கு நண்பர் போல் இருந்தார், தம்புரான் தோழன் அப்படின்னு சொல்லக்கூடியது. மாணிக்க வாசகருக்கு குருவாக இருந்தார். மாணிக்க வாசகர் தன்னையே பெண்ணாக கருதி அவரை வந்து காதலனாக கருதி பாட்டு பாடினதெல்லாம் உண்டு. இல்லை, நம்ம முருகனை கும்பிடா இல்லை, சின்ன குழந்தையிலிருந்து ஒரு வயது முதிர்ந்தவர் வரைக்கும் எல்லா ஆங்கிள்லேயுமே பார்த்துருக்குமே. அப்போ நான் எந்த ரூபத்தில் நினச்சாலும் சாமி எனக்கு அந்த ரூபத்தில் தெரியும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளி தெய்வம், உக்கரமான தெய்வம், இதற்கு இந்த வழிமுறை தான், இப்படி தான் ஊன்னு. அதே காளியை எந்த விதமான பெரிய ஒரு தாட்பூட் தஞ்சாவூர் எதுவும் இல்லாமல் இதே பக்தி மார்க்கமாக கும்பிட்டு அந்த காளியினுடைய முழு அருட்கடாட்சத்தை வாங்கினவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். முடியும், செஞ்சு காட்டினார் இல்லையா? அடுத்து இன்னொரு பாருங்கள், பாம கியாப்பா அப்படின்னு சொல்லக்கூடியது. பெங்காலில் இருக்கக்கூடியவர், தாரா பீடத்தில் இருக்கக்கூடியவர். பாருங்கள், தாரை இருக்குது பாருங்கள், தாரை தாய். ஸோ தசமகா வித்யாவில் தாரைன்னு சொல்லக்கூடியவங்க, அவங்கள வந்து தன்னுடைய தாயாக கருதி இருப்பாராம். கோயிலில் என்ன பூஜை என்ன அதெல்லாம் ஒன்றுத்தையும் மதிக்க மாட்டாராம். சாமிக்கு சாப்பாடு வச்சுருந்ததை எடுத்து சாப்பிட்டு போயிட்டாராம்மா. அங்கே இருக்க பூசாரி பிடிச்சி அடிச்சு போட்டார். அவர் அதை பற்றிலாம் கண்டுக்கல. அவர் எடுத்து சாப்பிட்டு போயிட்டார். பசி என்ன பண்ணுறது, சாப்பிட்டு போயிட்டார். அந்த பெங்கால் நாட்டில் இருந்த அந்த இடத்திற்கு தலைமை தாங்கியிருந்த ஒரு ராணி கனவுல தாரை போய் சொல்லி, அது என்னோடய பையன், முதல்ல அவனுக்கு சோறு ஓடு, அப்புறம் பாரு எனக்கு போடலாம் அப்படின்னு சாமி சொல்ல, அங்கே ராணி கூப்பிட்டு பூசாரிக்கிட்ட, பாருப்பா சாமி இந்த மாதிரி கனவுல சொல்லியிருக்கு, சாமியோட பையன் அது, அவனுக்கு முதல்ல சோறு போடு,
பிறகு சாமிக்கு போடலான்னு. அன்ன நாள்லேருந்து அவருக்கு தான் முதல்ல சோறு. ஏன்னா தாய் இல்லையா, குழந்தைக்கு தான் சோறு, பின்ன நான் சாப்பிட்டுக்கிறேன், முதல்ல அவன் வயிறு நம்பிட்டோம். இதுபோலெல்லாம் ஆட்கள் உண்டு நம்மளுடைய கலாச்சாரத்தில். இது போல் அப்போ நீ என்ன ஒரு நிலையில் இருந்தாலும் உன் மனசு சுத்தமாக இருக்கா, உன் இடத்துக்கு இறங்கி வந்துடும் சாமி. நீ எங்கேயுமே போக வேண்டாம், உன் இடத்துக்கு இறங்கி வந்துடும். 63 நாயன்மார்களுடைய அவங்க எங்கேயாவது போனாங்க, எங்கேயுமே போகலை. மன தூய்மை இருந்தது, இறை கீழே இறங்கி வந்தது. இதுதான் நம்மளுடைய கலாச்சாரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட மாபெரும் ரகசியம். ஸோ உள்ளம் சுத்தமாக இருந்தால் போதும். உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் இல்லைங்களா? ஸோ அது இது மூலர்வரானுடைய வாக்கு. ஸோ இதுதான் பக்தி. சரிங்களா? ஸோ இது மிகுந்த இலகுவானது, யார் வேணாலும் பயிற்சி செய்யக்கூடியது. இதற்கு எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது. என் மனம் போன போக்கு தான் சாமி இருக்கக்கூடிய இடம். சரிங்களா? ஸோ இதுதான் இது. சரி, இன்னொரு வகை இல்லைங்களா? இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்குள்ளே நம்ம என்ட்ராகிறோம். இது குடும்பஸ்தர்கள், பக்தர்கள், கோவில், வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த இடத்துலையும் பயிற்சி இல்லை. இந்த செயல்களை நாம் செய்யலாம், அனுமதிக்கப்பட்டது. இங்கே தான் செய்யணும் அப்படின்னெல்லாம் கிடையாது. சரிங்களா? யார் வேணாலும் செய்யலாம், கோவில்லையும் செய்யலாம், வீட்லேயும் செய்யலாம். ஆனால் வரையறுக்கப்பட்டது, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வரையறுக்கப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டது என்னென்ன அப்படின்னு சொன்னால், இதுக்கு பேர் சோடசாபச்சாரம்னு பேர். 16 வகையில் தெய்வத்தை வழிபடக்கூடிய முறை. சரிங்களா? முதல் தியானம். ஸோ தெய்வத்தை நினைத்து நம்ம அந்த தெய்வத்தினுடைய உருவத்தை மனசில் நிறுத்தி தியானம் பண்ணுவது. ஆவாகனம், தெய்வத்தை அழைப்பது. ஆசனம், தெய்வம் இருப்பதற்கு ஒரு ஆசனம் கொடுப்பது. பாத்யா அப்படின்னு சொல்கிறாங்க, தெய்வத்தினுடைய காலை கழுவி விடுவது. அர்க்கயம், தெய்வத்திற்கு கை கழுவுவதற்கும் வாய் கழுவுவதற்கும் தண்ணி கொடுப்பது. அதற்கப்புறம் ஆகாம்னிய அப்படின்னு சொல்லக்கூடியது, தெய்வத்திற்கு குடிப்பதற்கு நீர் கொடுப்பது. ஸ்நானம், தெய்வத்திற்கு புனித நீர் அவங்கள புனித நீரால் தெய்வத்தை குளிப்பாட்டுவது. வஸ்திரம், தெய்வத்திற்கு உடை கொடுப்பது. யக்ஞோபவித்தம், தெய்வத்திற்கு அந்த பூணூல் இருக்கு பாருங்க, அது கொடுப்பது. கந்தம், நல்ல வாசனை திரவியங்கள்னால தெய்வத்தை நல்லா அதுக்கு கொடுப்பது. இப்போ நம்ம திருநீர் மட்டும் வச்சுக்கணும், சாமி தானே உடம்பெல்லாம் பூசி விட்டுரு அந்த மாதிரி பண்ணுவது. அடுத்தது அர்ச்சனை. சரிங்களா? ஸோ நம்ம நார்மலாக சாமிக்கு அர்ச்சனை பண்ணுவது, மலர்கள் வைத்து அர்ச்சனை பண்ணலாம். அடுத்தது தூபம், நல்ல நறுமணமான ஏதோ ஒரு பொருளை வைத்து அர்ச்சனை பண்ணலாம். தீபம், விளக்கேற்றி வைக்கணும். நைவேத்தியம், சாமிக்கு சாப்பாடு கொடுக்கணும். தாம்பூலம், சாப்பிட்டு முடிச்சாச்சு வெத்தலை வாக்கு போடணும், அது கொடுக்கணும். கடைசியாக பிரதட்சணம், நமஸ்காரம், சாமியை சுற்றி வணக்கம் வைக்கணும். இது 16 வகை. இந்த 16 ஒன்றும் இல்லைங்க. உங்கள் வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் என்னங்க பண்ணுவீங்க? அவங்களுக்கு வாங்க கைகள் கழுவிட்டு வாங்க, உட்காருறதுக்கு ஒரு இடம் கொடுப்போமா, உட்காருங்க, தண்ணி குடிங்க. பிறகு அப்புறம் நம்ம வீட்டுக்கு தங்குற போகிறாங்களா, மாற்றுக்கு உடை கொடுப்போம் இல்லையா, உடை கொடுக்குறீங்க. அப்புறம் அவர்களுக்கு உணவளிக்கிறீங்க. உணவளித்ததுக்கப்புறம் திருப்பி அவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்குறீங்க. அப்புறம் அவர்களை மரியாதையாக அவங்களுக்கு இருப்பதற்கு இடம், அவர்களுக்கு படுக்கிறதுக்கு இதெல்லாம் இதே தாங்க சாமிக்கும் செய்ய போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? இதே தான் சாமிக்கும் செய்ய போகிறோம். அந்த தூப தீபம் காட்டுறது அது சாமி இல்லையா, மனுஷனுக்கு காட்டணும்னு அவசியம் இல்லை, அது சாமி. ஒரு 2-3 எக்ஸ்ட்ரா பிட் அப்படி அது சேர்த்து கொடுக்குறது. சரிங்களா? இது சாமி கேட்கல, நம்மளாக தான் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடிய அந்த ஒரு முறை, இதுக்கு பேர் சோடசாபச்சாரம்னு பேர். 16 வகையில் தெய்வத்தை வழிபடக்கூடியது. தாந்திரிகர்கள் இதை பண்ணுவாங்க, புரிஞ்சுக்கங்க. தாந்திரிகர்கள் இதை பண்ணுவாங்க. இது கூட பார்த்திங்கன்னா புராஸ்காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேரில் சொல்லுவாங்க. ஜபம், யாகம், தர்ப்பணம், மர்ஜனம், பிராமண போஜனம்னு சொல்லக்கூடிய இந்த 5ம் தாந்திரிகர்கள் செய்தே ஆக வேண்டும். 10ல் 1 பங்கு அப்படிங்கிற முறையில் இதை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன 10ல் 1 பங்கு அப்படின்னு கேட்டால், ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறாங்க. இந்த ஜபம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மந்திரத்தை 1.5 லட்சம் கவுண்ட்டு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 1.5 லட்சத்தில் 10ல் 1 பங்கு 15,000. ஒரு மந்திரத்தில் 15,000 தடவை ஒரு மந்திரத்தை சொல்லி யாகம் பண்ணணும். அந்த 15,000ல் 10ல் 1 பங்கு 1,500. அந்த தர்ப்பணம் கொடுப்பதற்கு அதற்கு உண்டான மந்திரம் சொல்லி 1,500 முறை அதை செய்யணும். அதில் 10ல் 1 பங்கு 150. மார்ஜனம், சுத்தம் செய்து கொள்வது, அதற்கு ஒரு மந்திரம் சொல்லி 150 தடவை அந்த மந்திரம் கவுண்ட்டு சொல்லணும். அதில் 10ல் 1 பங்கு 15 பேர் இவர்கள் பின்பற்றக்கூடிய அந்த முறையில் இருக்கு பாருங்க, அந்த முறையைச் சேர்ந்தவர்கள் பிராமணர்கள் அப்படிங்கிறவங்க இங்கே சாதி கிடையாது, அந்த பழக்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள்னு அர்த்தம். சரிங்களா? அவர்களுக்கு உணவளிப்பது. ஸோ 10ல் 1 பங்கு முறை. ஸோ இந்த 5 அவங்க பின்பற்றணும். தாந்திரிகர்களுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான ஒரு
வழிமுறையாக இருக்கக்கூடியது. சரிங்களா? இப்போது இந்த தாந்திரீக முறையில் நீங்கள் போகிறீங்க, இது இப்போ நம்ம பக்தியிலேருந்தே விலகி வந்துட்டோம், இதெல்லாம் முழுக்க ப்ரொசீஜர் வைஸில் இறங்கிட்டோம். சரிங்களா? இந்த தாந்திரீக முறையில் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் பின்னாடி 2 வகையான தாந்திரீக முறை இருக்குது. அதற்கு முன்னதாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன்னா இப்போ பார்க்கக்கூடியது எல்லாத்தையுமே பின்ன 2 வகையான தாந்திரீகத்திலையும் பின்பற்றுவாங்க. சரிங்களா? இந்த தாந்திரீக முறையில் தெய்வங்களை வழிபடும் பொழுது ஒரு சில விஷயங்கள் அந்த தாந்திரிகர்களிடம் இருக்கணும். அதை அவர்கள் பயிற்சி செய்தே ஆக வேண்டும். என்னென்ன அப்படின்னு கேட்டால், ஜப மாலை இருக்கணும் அவர்கள்ட்ட, இருப்பதற்கு ஆசனம் இருக்கணும், ஒரு யோக முத்திரை இருக்கணும், அந்த எந்த தெய்வத்தை வழிபடுறோம் அந்த தெய்வத்திற்கு உண்டான நிற உடை அப்படிங்கிறத நாம் அணிஞ்சிருக்கணும், குருவிடம் சென்று மந்திர உபதேசம் வாங்கியிருக்கணும், ஸோ ஒரு மந்திரம் வாங்கியிருக்கணும், எந்திரம் இருக்கணும், அந்த எந்திரத்தை பூசை செய்ய தெரியணும், அந்த எந்திரத்தை வந்து ஒரு இடத்துல கொண்டு வந்து வைப்பதற்கு உண்டான அந்த ஒரு இடம் இருக்கணும். பிறகு நம்மளை வந்து நியாசம்னு சொல்லுவாங்க, சுத்தம் செய்து கொள்வது அப்படின்ட்டு. இதில் கரநியாசம், முதல்ல கைகளை சுத்தம் பண்ணும், அடுத்தது ஹிருதய நாசம், நியாசம், நாசம் இல்லை நியாசம் சமஸ்கிருத சொல். ஹிருதயத்தை சுத்தம் பண்ணிக்கணும் அப்படின்னா மனசை சுத்தம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது அங்கநியாசம், உடலை சுத்தம் பண்ணி கொள்வது. அடுத்தது ரிஷிநியாசம், நம்மளுடைய குரு பரம்பரைக்கு வந்து வணங்கி நன்றி சொல்லுவது. இது வந்து ஒரு தெய்வ வழிபாட்டினுடைய முறைக்கு ஒரு மாதிரி மாறுபடும். அதிகம்தான் ஆகும், குறையெல்லாம் செய்யாது. சரிங்களா? குரு பூசை செய்யணும். அதற்கப்புறம் அந்த எந்திரத்தில் அந்த தெய்வத்தை ஆவாகனம் கொண்டு வந்து நிறுத்தணும். அந்த நிறுத்தினதுக்கப்புறம் அதை வந்து அதை கொண்டு வந்துட்டு அதை நிலைநிறுத்தணும், ஸ்தாபனம் நிலைநிறுத்தணும். அதற்கப்புறம் அந்த எந்திரத்தை அமர்த்தி அந்த எந்திரத்தில் தெய்வத்தை கொண்டு வந்து நிலைநிறுத்துறதுக்கு எதெங்கே சும்மா தரையிலேயே வைக்க போகிறோம்? இல்லை, வைக்கக்கூடாது. சரிங்களா? அதற்குன்னு ஒரு இடம் இருக்கணும், அந்த எந்திரத்தை வச்சதுக்குன்னு ஒரு பீடம் இருக்கணும், அந்த பீடத்தை பூஜை பண்ணணும். பிறகு மண்டல பூஜை, அந்த சுற்றி இருக்கக்கூடிய திசைகள் எல்லாத்திற்கும் வந்து பூஜை அப்படிங்கிறது செய்யணும். அடுத்தது உபசார பூஜை அப்படின்னு சொல்லக்கூடியது, நம்மளுடைய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூதங்கள் இருக்கு பாருங்க, அதற்கு வந்து பூஜை செய்யணும். அடுத்தது ஆவாரண பூஜை, அது வந்து என்னென்னா இதர தெய்வங்களுக்கு, அது குரு எப்படி சொல்லி கொடுத்தாரோ அதற்கேற்ற மாதிரி இதர தெய்வங்களுக்கு. அப்படின்னா என்ன, எல்லா நேரத்துலையும் எல்லா தேவர்களையும் அழைத்து பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? இது போக நிறைய தெய்வங்களுக்கு குரு உபதேசத்தின்படி தெய்வங்களுக்கு பூஜை செய்யணும். அடுத்தது சேத்திரபால பூஜை, நம்மளை காவல் காக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பூஜை செய்யணும். அடுத்தது ஜபம் செய்யணும். இந்த ஜபம் செய்கிறதுக்கு உண்டான மந்திரத்தை குரு கொடுத்துருப்பார், ஸோ இதெல்லாம் ஜபம் செய்யணும். அடுத்தது தோத்திரம், கவச்சம், ஸ்துதி, ஸோ தெய்வத்தை போற்றி பாடுவதும் நமக்கு வந்து நம்மளே ஒரு கவசம் இட்டுக்கொள்வது, ஸோ இந்த மாதிரி பண்ணணும். அடுத்தது பூர்ண ஆகுதி, இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக தெய்வத்திற்கு கொடுக்க வேண்டிய அந்த ஃபைனல் ஆஃபரிங், அது நீங்கள் என்னமோ அது குரு எப்படி சொல்லி கொடுத்தாரோ அது கொடுக்கணும். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் 18வது இடமாக சமா பிரார்த்தனா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, முன் செய்த 17ல் ஏதாவது தவறு இருக்குங்கால் என்னை மன்னித்து விடுங்கள்னு கேட்கக்கூடிய மன்னிப்பு, இதை வந்து கேட்கணும். இந்த 18ம் ஒரு தாந்திரிகர் செய்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது நியதி. இதற்குள்ளே ஏதாவது குறையெல்லாம் செய்யாது, அதிகம் வேணால் ஆகலாம். என்ன தெய்வத்தை வழிபடுறோம், நம்மளுடைய குரு நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பாதையை காட்டி கொடுத்தார் அப்படிங்கிறத பொறுத்து அதிகம்தான் ஆகுமே தவிர இதில் ஒன்றும் குறையெல்லாம் செய்யாது. 18க்கு மீறுமே தவிர 18க்கு குறையாது. சரிங்களா? ஸோ இது அத்தனையும் அந்த சோடசோபச்சாரம் ஒன்று கூட ஒரு தாந்திரிக பயிற்சியாளர்கள் இது அத்தனையும் அவர்களுடைய தினசரி பயிற்சியில் அவர்கள் வைத்திருக்கணும். சரிங்களா? இதை மனசில் வச்சுக்கங்க. இப்போ தான் தாந்திரிக பயிற்சியில் 2 வகையான தாந்திரிக பயிற்சிக்குள்ளே போக போகிறோம். ஒன்று தட்சிணாச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, இல்லை அதை வந்து சமயாச்சாரம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா த ரைட் ஹேண்ட் பாத் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. சரிங்களா? இன்னொன்று வாமாச்சாரம்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி கௌலாச்சாரம்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி லெஃப்ட் ஹேண்ட் பாத்துன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ 2 பேரில் என்ன, ஒன்று தட்சிணாச்சாரம் த ரைட் ஹேண்ட் பாத்து, இல்லை வாமாச்சாரம் த லெஃப்ட் ஹேண்ட். இது 2 வகையான தாந்திரிக முறை தான் இருக்குது. இந்த தட்சிணாச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது 100% பயங்கரமான ரூல்ஸ், ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ். கண்டிப்பாக நீ வெஜிடேரியனாக தான் இருந்தே ஆகணும், கண்டிப்பாக நீ வந்து பிரம்மச்சரியாக இருந்தே தான் ஆகணும். உன்னுடைய மனையாளை தவிர, நம்ம என்டி டாக்ஸில் வந்து பிரம்மச்சரியத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்கள், அதில் தெளிவாக சொல்லியிருக்கேன். மனையாளை தவிர பிற பெண்கள் அனைத்தும் உன்னுடைய தாயாக மட்டும்தான் நீ வந்து உன்னுடைய எண்ணத்தில் இருக்கணும். ஸோ இம்மி அளவு கூட உன்னுடைய மனசு வந்து கசகசன்னு ஆயிடக்கூடாது. கூட தியானம், தவம், இறை வழிபாடு, எந்திர பூசை அப்படிங்கிற மாதிரி எல்லாமே செய்யணும்.
இந்த தட்சிணாச்சார வழிபாடு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பகல் பொழுதில் செய்யக்கூடியது. ஸோ ஒரு குரு வகையிலிருந்து தீக்க வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மேலே பார்த்தோம்ல சோடசாபச்சாரம்னு 16 வகையாக தெய்வத்தை பூஜை செய்வது, அது கூட அலங்காரம் அப்படிங்கிறதையும் சேர்த்திக்கணும். ஸோ 17 முறை வகையில் வந்து இந்த தட்சிணாச்சாரம் அப்படிங்கிறது நடக்கும். இதை செய்யக்கூடிய ஆட்கள் இன்றளவும் உண்டு. நிறைய பிராமணர்கள் வீட்டில் செய்வாங்க, கொஞ்சம் பணக்காரராக இருக்கிறவங்க தாராளமாக செய்வாங்க. பிறகு கோயில்களில் தாராளமாக செய்வாங்க. அது இப்படி தான் கோயில்களில் நடக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து இதுக்குன்னு இந்த தட்சிணாச்சார முறையில் ஒரு தாந்திரிக குருவை தேர்ந்தெடுத்து அவர்கிட்ட பயிற்சி எடுத்து அனைவருமே இதை வந்து செய்வாங்க. ஸோ இந்த தட்சிணாச்சாரம் யார் வேணாலும் பின்பற்றலாம். பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, இது குரு மூலமாக உபதேசம் வாங்கி செய்யக்கூடிய, சும்மா அந்த பக்தி மார்க்க மாதிரி ரேண்டமாக அடித்து தள்ளிட்டு போயிட்டே இருக்கிறது கிடையாது. அந்த வேலையெல்லாம் இந்த இடத்துல நடக்கவே நடக்காது. இது முழுக்க முழுக்க குரு உபதேசத்தின்படி செய்யக்கூடிய அந்த ஒரு காரியம் அப்படிங்கிறது மனசில் என்றைக்கும் வச்சுக்கங்க. பட் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ், ஆனால் ரொம்ப சாத்வீகமான முறையில் அணுகக்கூடிய அந்த ஒரு முறை அப்படிங்கிறது தட்சிணாச்சாரம் இல்லை சமயாச்சாரம், அந்த ரைட் ஹேண்ட் பாத்துன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளுடைய வடக்கு நண்பர்கள் அதிகமாக பின்பற்றக்கூடிய அந்த ஒரு முறைன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு தான் இப்போ உள்ள வரப்போகுது. தாந்திரிகம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு கருக்குன்னு ஆகுதில்லை. அதுக்கு காரணம் இதுதான். என்ன, கௌலாச்சாரம்னு சொல்லக்கூடிய ஒரு முறை. இல்லாட்டி அதை வந்து என்ன சொல்லுவாங்க, வாமாச்சாரம் அப்படிம்பாங்க, தி லெஃப்ட் ஹேண்ட் பாத் அப்படின்ட்டு. இதை சொல்லும் பொழுதே இது வீரர்களுக்கு உண்டானது அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சீக்கிரம் யாருனாலையும் பண்ண முடியாது, தைரியம் வேணும் உனக்கு, இது வீரர்களுக்கு உண்டானது. இருப்பதிலேயே பயங்கரமான கடுமையான முறைகள் இதில் இருக்குது. இதுக்குள்ளே வந்து நீ தப்பிச்சு வெளியே போகிறதுங்கிறது கஷ்டம். தப்பிச்சிட்டா உனக்கு முக்திடா, நீ திருப்பியெல்லாம் எங்கேயுமே வரமாட்டடா, பிறவா நெறி அடைஞ்சிட்டடா நீ கம்ப்ளீட்டாக அப்படிங்கிற அளவுக்கு தாந்திரிக நூட்களே இதை வந்து அந்தளவுக்கு உயர்த்தி சொல்லுது. பட் அந்தளவுக்கு கடினமும் உண்டு. இதில் சென்று நிலை மாறியவர்களும் உண்டு. ஏன்னா இந்த சமுதாயம் எது ஆகாதுன்னு ஒதுக்குனதோ, மூஞ்சி சுளிக்குதோ, அதை இவங்க ரொம்ப கேஷுவலாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? இது வந்து வாமாச்சாரம்னு சொல்லக்கூடியது. இது அதிகப்படியாக வந்து ஈமக்கிரியை செய்யக்கூடிய இடங்களில், காடுகளில், மலைகளில், மக்கள் அதிகமாக இல்லாத இடங்களில், அதிலெல்லாம் தான் வந்து இதுக்குண்டான ஒரு சாதனை அப்படிங்கிறது செய்வாங்க. சுடுகாட்டில் பிணங்களினுடைய உதவியினோட அந்த பிணம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல, சரிங்களா, நம்ம இந்த அகோரிகள் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் பூரா வாமாச்சார முறையில் இருக்கக்கூடியது தான். அப்போது இது முழுக்க முழுக்க இரவு நேரத்தில் செய்யக்கூடிய பயிற்சி முறை. தசமகா வித்யாலயம் நம்ம அந்த பதிவில் பார்த்துருப்போம், எந்த தெய்வங்களை வாமாச்சாரத்தில் வழிபடுறோம் அப்படின்னு சொல்லி, எதை தட்சிணாச்சாரத்தில் வழிபடுறோன்னு. ஆனால் 2 பேருமே 10 தெய்வங்களையும் வழிபடுவாங்க. ஏன்னா தெய்வங்களினுடைய உருவம் வந்து அந்தந்த இடத்திற்கு ஏற்றாற் போல் மாறுபடும். ஸோ இவங்க இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ்டாக சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் மேம்போக்கா அப்படி சொல்கிறதுக்காக சொல்லப்பட்டது. இவங்க வந்து மேலே பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம இந்த மாதிரி கொடுக்கணும், இந்த மாதிரி கொடுக்கணும், இந்த மாதிரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 16 வரை சோடசோபச்சாரம்னு பார்த்தோம் இல்லையா. இவர்களும் சோடசோபச்சாரம் பண்ணத்தான் செய்வாங்க. ஆனால் அந்த 16க்கு பண்ணாலுமே இவங்க சாமிக்குன்னு கொடுக்குறாங்க பாருங்கள் அந்த உணவு. அங்கே என்ன பார்த்தோம், பியூர் வெஜ்ஜுன்னு பார்த்தோம். இங்கே பஞ்சமாகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5 பொருட்கள் இருக்குது. என்னென்ன அப்படின்னு கேட்டோம்னா, மத்ஸ்யம், மாம்சம், மதம், முத்ரம் அண்டு மைத்துனம்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இந்த மத்ஸ்யம் அப்படின்னு சொன்னால் மீன், மாம்சம் அப்படின்னு சொன்னால் கறி, மதன்னு சொன்னது என்னென்னா சாராயம், அடுத்தது முத்ரன்னு சொல்லப்போனால் தானியங்களோ இல்லை செல்வமோ. சரிங்களா? மைத்துனம்னு சொல்லப்போனால் உடல் உறவு. சரிங்களா? இது 5 சேர்ந்தது தான் வாமாச்சாரத்தினுடைய வழிபாட்டு முறை. ஸோ இந்த 5வது நிலைக்கு போகிறதுக்கு முன்னதாக இப்போ சாமிக்கு என்னென்னலாம் படைப்பாங்க, மீன் படைப்பாங்க, கறி படைப்பாங்க, சாராயம் படைப்பாங்க, தானியங்கள் படைப்பாங்க, செல்வ நிலைகள் படைப்பாங்க. அப்போ அதுதான் திருப்பி பிரசாதமாக நமக்கு வரும். அதை வந்து மூஞ்சி சுளிக்காமல் நம்ம சாப்பிட்டுக்கணும். சரிங்களா? அது பிரசாதமாக சாப்பிட்டுக்கணும், அடித்து கட்டி திங்கிறதுக்கு இல்லை, பிரசாதமாக எடுத்துக்கிற அளவுக்கு சாப்பிட்டுக்கணும். இது வந்து தனியாக குருமுகமாக இருந்து பயிற்சி பண்ணும் பொழுது இது நிறையா அதுக்குள்ளே டீட்டெயிலாக போகும்போது நிறைய ஒரு சின்ன சின்ன மாறுபாடுகள் இருக்கும். இந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருந்து உறவு கொள்ளும் பொழுது அந்த தெய்வநிலை அடைவதற்குண்டான வழியும் அதில் வந்து உண்டு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். இதில் கட்டுப்பாடுகள் உண்டு. இதுலேயும் மனையாளை தவிர பிற ஒரு பெண்ணை ஒரு பொழுதும் மனதளவில் கூட நினைக்கக்கூடாது அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய நியதி. இந்த கட்டுப்பாடை பின்பற்றியே ஆக வேண்டும். சரிங்களா? சரி, இப்போது மேன்போக்காக பார்க்கும்பொழுது இந்த 5ம் நமக்கு வந்து 5 சராசரி பொருட்களாக தெரியுது. ஆனால்
நம்மளுடைய ஆன்மீக குருமார்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு பொருளை வந்து சொன்னாலுமே அதற்கு மறைமுகமான அர்த்தம் அப்படிங்கிறது ஒன்று வச்சுருப்பாங்க. இதில் இந்த மீன்னு சொல்லக்கூடிய மத்ஸ்யம், கறின்னு சொல்லக்கூடிய மாமிசம், இது ரெண்டும் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சதை பிண்டத்து மேலே நம்ம வச்சுருக்கக்கூடிய பற்று அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை எப்படி நம்ம கறியை வெட்டுறோமில்ல, கத்தி கொண்டு வாள் கொண்டு வெட்டுறோம் இல்லையா, அதுபோல் இந்த சதையின் மீது இருக்கக்கூடிய பற்றை அறிவென்ற வாள் கொண்டு வெட்டி உன்னுடைய சித்தத்தோடு உன்னுடைய விழிப்புணர்வு இறையோடு நீ போய் ஒன்றரை கலத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே இருக்கக்கூடிய மத்ஸ்யம் மாம்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை தவிர நீ நிஜமாலுமே மீனையும் கறியும் வெட்டினேன்னா அது கொலையே, அது வந்து ஒரு காலத்திலும் நன்மை உனக்கு பயக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லா தாந்திரிகர்களுக்கும் தெரியும், பட் ஸ்டில் தி கண்டினியூ டு டூ. பட் எனிவே, இதுதான் உண்மையாலுமே இதற்கு பின் இருக்கக்கூடிய ஒரு பொருள்னு. மத அப்படின்னு சொல்லக்கூடிய சாராயம், நம்மளுடைய ஆதாரங்கள் இருக்குது பாருங்க, நம்மளுடைய 6 ஆதாரங்கள் மூலாதாரத்துலேருந்து மேலே போகும்பொழுது சகசிராரம் தாண்டும் பொழுது நம்மளுடைய அமிர்தம் அப்படிங்கிறது சுரக்கும். அந்த அமிர்தத்தை உட்கொள்ளும் பொழுது நமக்கு அப்படியே இருக்கும். அதற்கு ஈக்குவேட் பண்ண லிட்ரலாக அதை எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியாது, பட் ஈக்குவேட் பண்ணுறதுக்காக சொல்லக்கூடியது தான் மதன்னு சொல்லக்கூடிய சாராயம். சாராயத்தை குடிக்கிறது இல்லை, அப்போ எப்படி இருக்கும் அதுபோல் அந்த நிலை. அப்போ நீ வந்து அந்த நிலைக்கு போகிறதுக்கு தான் நீ இது பண்ணணும். அந்த மதம் அந்த 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 போதை தரக்கூடியதை நீ குடிக்கணும்னு சொல்லக்கூடியது. லிட்ரலாக சாராயம் குடின்னு இல்லை. அடுத்தது உணவு, முத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய உணவும் இந்த உலக வாழ்வில் இருக்கக்கூடிய செல்வங்களும். இது மேலே பற்று வைக்காத. அப்போ அதை கொடுக்கறதுக்கு உனக்கு தைரியம் வேணும் இல்லையா, சோத்தை வந்து படைக்கிறதுக்கோ பிறருக்கு கொடுக்கறதுக்கோ செல்வத்தை கொடுக்கறதுக்கோ தைரியம் வேணும் இல்லையா. அப்போ அது மேலே பற்றிலிருந்து நீங்குவதற்காக சொல்லக்கூடியது அந்த இடத்துல. அதை கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு பிரசாதம் வாங்கிட்டு ஓடுறதுக்காக சொல்லப்பட்டது இல்லை. மைத்துனம்னு சொல்லக்கூடிய உடல் உறவுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். இந்த உடல் உறவு என்ன, நம்ம உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய இடகலை பெண்களையான சிவமும் சக்தியும் சிவமும் ஒன்றரை கலந்து அந்த இறையோடு அப்படியே ஒன்றரை இடநாடி வடநாடி இடகலையும் சுழுமுனையும் சேர்ந்து, இடகலையும் பிங்களையும் சேர்ந்து சுழுமுனை நாடி வேலை செய்யும் பொழுது இந்த சிவனும் பார்வதியும் ஒன்று சேரும் பொழுது நடக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு இருக்குது பாருங்கள், அதைத்தான் சூசகமாக மைத்துனம் அப்படின்னு சொல்லி வச்சுருங்க. உடல் உறவுன்னு. இது லிட்ரலாக ஆணும் பெண்ணும் சேர்ந்து கொள்ளக்கூடிய உடல் உறவு அல்ல. பரியங்கி யோகம் அப்படின்னு ஒன்று இருக்குது, பட் அதை வந்து நேர்வடையாகவும் பண்ணக்கூடிய இந்த மைத்துனம்னு சொல்லக்கூடியது தான். ஆக்சுவலான மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஆக்சுவலாக உடல் நம்மளுடைய மனித உடல் சேர்ந்து தூய்க்கக்கூடிய இன்பம் அப்படிங்கிறது கிடையாது. நமக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த ஒரு மாற்றம், சிவம் சக்தி ஒன்று சேரக்கூடிய அந்த ஒரு நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல மைத்துனம் அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் உறவு. சரிங்களா? ஸோ வாமாச்சார முறை, த லெஃப்ட் ஹேண்ட் பாத் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுபோல் இருக்கக்கூடிய இடங்கள். ஏன் உனக்கு இதெல்லாம் புறந்தள்ளி தான் நீ வந்து சாமி அடைய முடியும். ஏன் அங்கே போனாலும் சாமி சென்று சேரலாம்ப்பா. சரி, அங்கே போனாலும் சாமி எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ அந்த விகாரத்தை ஒதுக்க வேண்டும். இங்கேயும் சாமி இருக்குது, இங்கே வந்தாலும் உன்னால் சாமியை கும்பிட முடியும் அப்படின்னு சொல்லி காட்டுவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு முறைதானே தவிர, இது வேற அது வேற அது வேற, இங்கே எதுவுமே வேறையெல்லாம் கிடையாது. பக்தியும் ஒன்று தான், தட்சிணாச்சாரமும் ஒன்று தான், வாமாச்சாரமும் ஒன்று தான். எல்லாமே எதை சொல்ல வருது, உன் மனசு எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கோ தெய்வம் அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட வந்து சேரும். நீ தெய்வத்துக்கிட்ட போய் சேருவேன். இவ்வளோதான், இங்கே தான் இவ்வளோதான் மேட்ரு. சரிதானுங்களேன்? ஸோ வழிபாட்டு முறையில் இந்த 3 முறை உண்டு. இதில் ஒரே ஒரு இது என்னென்னா, ஒருத்தங்க கமெண்ட் ஒரு 2-3 நாளாக போட்டுக்கிட்டே இருக்காங்க, நம்ம வந்து இந்த மாதிரி தசமகா வித்யா மந்திரத்தை நாமளே சொல்லலாமான்னு. வேண்டாங்க, அது மூலர்வரான்னு சொல்கிற மாதிரி தான், அட்டிக்கிற அட்டி 3 அண்டத்துக்கு கேட்கும் அப்படிம்பாங்க. வேண்டாம், இதெல்லாம் குருமுகமாக இல்லாமல் பயிற்சி செய்வது ஆகாத காரியமாக வந்து முடிஞ்சிடும். ஏன்னா நம்ம வந்து காஸ்மிக் எனர்ஜி, இந்த அண்டத்தினுடைய மாபெரும் சக்தியோடு நம்ம விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு மந்திரம் சொல்லும் பொழுது அந்த சக்தி உருக்கூடும். அந்த உருக்கூடும் பொழுது அந்த சக்தியை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியணும். தெரியல அப்படின்னு சொன்னால் மாட்டிக்கும். அதனால் இந்த மாதிரி இந்த மந்திரங்கள் எந்திரங்கள்லாம் விளையாடாதீங்க. ஒரு குரு இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்யவே செய்யாதீங்க. பக்தி அதுக்கு ரொம்ப சிம்பிள். சாமி 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 சாமிட்டு பின்னாடியே ஓடுனா அது ஒன்றும் பண்ண, அதுவும் பச்சை குழந்தையாட்டு நம்மகிட்ட பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். அது அவங்களுக்கு நோ சைடு எஃபெக்ட்ஸ். பக்தி மூலமாக நீங்கள் திட்டுனாலும் சரி, நீங்கள் அழுதாலும் சரி, நீங்கள் அதை பாராட்டி பேசினாலும் சரி, கொஞ்சினாலும் சரி, அது உங்களை ஒன்றும் பண்ணாது. அது உங்கள் மேலே பாசம் காட்டிக்கிட்டே இருக்கும். பட்டு இதர வழி இந்த மந்திரம் யந்திரம் அப்படின்னெல்லாம் போகிறீங்கன்னா உங்களுக்கு வழிகாட்டுதல் வேணும். அது லிட்ரலாக அந்த சக்தி அப்படியே கொண்டு வரீங்க நீங்கள்.
பக்தியில் வந்து நமக்கேற்றாற் போல் அந்த சக்தி வந்து தன்னை சுருக்கி கொண்டு நம்மக்கிட்ட வரும். ஆனால் அந்த தந்திர முறைகளில் அந்த சக்தி அப்படி ரா கண்டென்ட்டை இழுப்பீங்க அப்படி கம்ப்ளீட்டாக. அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியணும். இல்லைன்னா நம்ம மாட்டிக்குவோம். சரிங்களா? அதனால் இதிலெல்லாம் விளையாடுற ஒரு காரியம் இல்லை. குரு இல்லாமல் இதர 2 காரியங்களை செய்வது தவறு, செய்யக்கூடாது. சரிதானுங்களே? காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள். அது 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 ரொம்ப சேஃபாக இருக்கும். உங்களுக்கு அப்படி மந்திரம் சொல்லணுமா, காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள், அது நல்லா இருக்குமே, பிரச்சனை ஒன்றும் இல்லையே. தவிர ஒரு ஆசையை மனசில் வச்சுக்கிட்டு இதை கும்பிட்டா எனக்கு இது நடக்கும், கும்பிட்டா இது நடக்கும் அப்படிங்கிறத பண்ணுறதும் தவறு. தெய்வ வழிபாடு அதற்காக செய்யப்படுவது அல்லங்கிறதையும் மனசில் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. சரிதானுங்களே? ஸோ பெரிய வீடியோ தான். பட் ஒரே மூசுவாக சொன்னால் தான் இது வந்து பயனளிக்குங்கிறனால சொல்லிட்டேன். எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. பயன் இருந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இருந்தீர்கள். அண்ட் இதில் இன்னும் நிறைய கண்டென்ட் இருக்குது. நான் சொல்கிறேன், இன்னும் ஒரு தெய்வங்களை பற்றி தனித்தனியாக சொல்ல முடியும். தசமஹா வித்யாலயா ஒரு தெய்வத்தையும் 10 தெய்வத்தையும் தனித்தனியாக சொல்ல முடியும். விருப்பப்பட்டால் சொல்லுங்கள், அதையும் பார்ப்போம். என்னங்கிறீங்க? ரைட். ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இருந்தீர்கள். நான் உங்கள் நிலத்தில் நன்றி.